கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. சரி. இப்ப 2 நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது பேண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். அப்படித்தாமா வருவான். நல்லா சொல்லு பர்ஸ். விளையாட்டுல சகஜம் சார். அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பை வந்து நம்ம பண்ண மாட்டோம். இவன் தான் பயங்கரமா பேசுறானேம்மா. பாருங்க கருத்தெல்லாம். அவன் யாரு? இந்த தண்டவாணி வருமோ இல்ல? ஏன் தில்லாலங்கடி வேலையில அவனுக்கு தெரியுமில்ல? இவங்க பயந்துட்டு நம்மளையும் பயப்படுறாங்க. நம்ம பயப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன் சார். இப்ப வந்து பயப்படுறதே இல்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என் வைஃபால தான் பசங்க இன்னும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. ஆனா சொல்றாரு இல்லையா, அவரே அப்படிதான் சார் பண்ணுவாரு. அவரே பயப்படுத்துவாரு. என்ன கொடுத்துற நீ? உன் ஃப்ரெண்டு பேர் எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறா, இங்க இருந்து அங்க போறா, அங்க இருந்து இங்க போறா. காரணம் யாரு? அவங்க அப்பா தைரியம் கொடுத்ததுனால தானே அந்த பொண்ணு ஓட்டுறா. உண்மை. இப்போ கூட உங்க பையன் விஷயத்துல உங்க ஒய்ஃப் குறுக்க தான் நிக்கிறாங்க. அதை தாண்டறீங்கல்ல? தாண்டறேனா? ஏன் பொண்ணு விஷயத்துல மட்டும் தாண்டல? மாட்னாடா மானஸ்த. அது வந்து இது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சின்ன பையன் அழகா உள்ள கொண்டு வந்து சோஃபா கடை அவன் பேசுற பிடிச்சு அதுல வச்சு பிசினஸ் பார்க்க அழகா இருக்கு, நல்லா இருக்கு. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ரைட்டு தானே? அதே அது பொண்ணு அது இருக்கட்டும், கட்டி கொடுக்குற போறப்பல தானே அந்த மைண்ட் இருக்கான்னு கேட்குறேன். மேபி இருக்கலாம் சார். பாத்தியாயிட்டு என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. அக்கா பயந்துக்கு தான் இருக்கு. இன்னும் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அக்காவை வந்து வெளியே அனுப்பணும் சார். நல்லா இருக்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி பாசம் தராங்களோ அதே மாதிரி அக்காவுக்கும் பாசம் தரணும். ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஓகே, வேற என்ன செய்யலாம்? நானே சொல்லி தரலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த மூணாவது இன்னும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேசினா மில்லியன் பேர் பாக்குறான்னா நீங்க பேசினா வீட்டுல இருக்க 2 பேர் கேட்கணும்ல. கேட்க வைக்கணும். மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. கோவப்படுறோம் எல்லா விஷயத்துக்கும். எல்லாரும் இருக்க மாதிரி இருப்பா, பழகிக்கோ அப்படின்னா என்னால அப்படி முடியாது. ஏன்? அது வந்து போனாலும் ஆகாஷ் 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 ஆகாஷ்னு கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. அப்ப எப்படி நான் பேச முடியும் சகஜமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது அப்படிலாம் இல்லையா சார்? சொல்லிட்டீங்க இல்லையங்கிறாங்க அம்மா. அப்படியா? சொல்லுப்பா. இருங்க, மிரட்டக்கூடாது. சொல்லு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோனில் பேசிட்டு இருப்பேனா, இவங்க பின்னாடி வந்துட்டு கட் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கோவம் வரமா வராதா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். ஃப்ரெண்டு விளையாட கொடுப்பேன் சார். ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே போய் சொல்லிட்டுருவாங்க, ஆகாஷ் வர மாட்டான், எங்கேயும் வெளியே வர மாட்டான். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். நீங்க வந்து புருஷன் முண்டாட்டி இருக்கீங்க. உங்க மாமியார் எப்ப பாரு நீங்க பேசிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து எப்ப இருக்குன்னு சொல்லுங்களேன். கோவம் தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அவங்க சொல்கிற வேலையை நான் கொண்டாக்கி செய்கிறேன்னு சொன்னால் இதே இந்த பொம்பளை பிள்ளை தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மனசே கேட்கல. இப்போ புரியுதா ப்ராப்ளம்? அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. அதான் மண்ணா, அதேதான். என் இனமடா நீ, என் இனமடா நீ. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என் இனமடா நீ. அவன் இந்த உலகத்தோட சேர முயற்சி பண்றான். நீங்க அதுக்கு குறுக்க நிக்கிறீங்க. அப்ப அவனுக்கு உங்க மேல எரிச்சல் தானே வரும். அதான் கோவமாவே இருக்கான், சிடுசிடுன்னு. எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? ஓடி போய் விழப்போனா அப்படி சட்டையை பிடிக்கிற தூரத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா பிடியை நீங்க விடல, அத்துக்கிட்டு போயிடும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். எனக்கு 2 பசங்க சார். ஒரு வாடகை எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட அதை வாங்கி வச்சுட்டு நம்மளா கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. எவ்வளோமா கொடுத்தாங்க தெரியல, வாங்கி அங்கே வச்சிருக்கேன். ஏன் யாருமே பணத்தை என்ன மாட்டேங்கிறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி வைக்கும் போது எனக்கு வந்து தெரியாது சார். சரி, செகண்ட் டைம் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதே மிஸ்டேக் தான் திருப்பி பண்ணேன். அதான் ஏன்னு கேட்குறேன். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் பணம் என்ன அது வரல சார், தோணவே இல்லை. சரி கரெக்டாக தான் கொடுப்பாங்கன்னு வாங்கி வச்சிடணும் சார், அவ்வளோதான். ஏன் உனக்கு இந்த வேலை? 4000 2 3 4 5 500 ரூபா போச்சு. ஐயோ போச்சே. 500 ரூபாய் கம்மியா சொல்லிட்டான். அவன் என்னாம இருக்கதே உத்தமமா. என் பொண்ணு எல்கேஜிலேருந்து 12th வரலும் அப்பா எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தாதான் போவா வருவா சார். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. இது என் டே ப்ராப்பராக போகணும். அதுக்கு என்னோட அப்பா வந்து என்னை விட்டாதான் என்னோட டே ப்ராப்பராக போகும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இதே ஒரு வேலையால இருக்கும் அப்பாக்கு. வேற என்ன வேலை சார்? இல்ல புரியல.
அவருக்கு வேறு வேலை இல்லையா? பொண்ணுக்காக தான் ஹீஸ் லிவிங். யார் சொன்னா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. பொண்ணு அவங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமா இல்லையா? பெட்டர். அப்பா வந்து பொண்ணை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காரு. போட்டு விட்டு போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். நான் சொல்லி அவ கேட்க மாட்டான், அவரும் கேட்க மாட்டாங்க. ஃபீலிங்கோட தான் லைஃப்ல போயிட்டு இருக்கேன் சார். அவங்க 2 பேர் பண்றது. நான் இவர் மேல வச்சிருக்கிறதோட இவர் அவங்க மேல வச்சிருக்கிறது தான் அதிகம். அதுல வந்து நான் என்ன குறுக்கிடுறேன், நான் அவங்கள என்ன டிஸ்டர்ப் பண்றேன்? ஐ அம் டேக்கிங் ரைட்ஸ் ஆன் மை ஃபாதர். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நாங்க 2 பேர் பேசுறது கம்மி சார். அவளும் அவரும் பேசுறது தான் நிறைய. ஆஸ் ஏ ஒய்ஃபா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அந்த வீட்டுல. பொறாம லைட்டா அவர்களுடைய இடத்தை நீங்க அபகரிக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, கண்டிப்பா சொல்லுவேன், நான் அவங்களோட இடத்தெல்லாம் இது பண்ணல. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஒரு ஃப்ரெண்டு அவளுக்குன்னு இல்ல, இல்ல. அவருக்கும் இல்ல அந்த ஃப்ரெண்டு. அதான் பிரச்சனை. அவங்க 2 பேர் தான் ஃப்ரெண்டு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், யார் கூடயுமே க்ளோஸ் ஆக மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு இதுல வந்து பிலீஃப் இல்ல. அதான் பிரச்சனையே. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். சீரியஸா சார், நான் எங்க அம்மாவே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எல்லாமே அப்பா கிட்ட இருந்து தான் சார் வந்தது. எந்த வேலை ஒன்னாலும் அவங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க, அவ்வளவுதான். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க உங்க பெண்ணுக்கான ஒரு சர்க்கிளையே கட் பண்ணி விட்டுருக்கீங்கிறாங்க அவங்க அம்மா. அதே சர்க்கிளை நானே உடைக்கிறேன்னு சொல்றேனே. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவோம். படிக்க வெளிநாட்டுக்கு போகணுன்றா சார், அவளை போக விடாம பண்றது அவர்தான் சார். அப்படி எனக்கு என் பொண்ணு என் கண் பார்வையில இருக்கணும். பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. உங்களுக்கு உங்க அப்பா மேல இருக்கக்கூடியது பிரியம், உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல இருக்கிறது காதல். 2க்கு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ரைட்டா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? குழந்தைங்களா இருக்கணும் சார். நம்ம எல்லாத்தையும் இன்புட் கொடுத்து அவுட்புட் வர்ற மெஷின் மாதிரி பார்க்க கூடாது சார். என்ன டயலாக்டா. ஒருத்தவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன சுதந்திர பரிவு வரும்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பெருசா சொந்தக்காரங்களாம் வரதே இல்லை சார் ஓ, வீட்டுக்கு. நீங்க ஏற்கனவே பூரா பேரை காலி பண்ணிட்டீங்க, அதனால இப்ப ஸ்கில் தேவைப்படல. நான் வீட்டு வேலை தான் அதிகமா செஞ்சிருக்கேன். ஆ. அப்போ நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு பட வேணாம். இதுல என்ன பட்ட கஷ்டம் என்ன இருக்கு? நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது தெரியணும்லம்மா. இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன அவளை இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க சார். அந்த கேட்கறது எக்ஸாஸ்ட் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்க பாயிண்ட், என் புள்ள என் கண்ணு முன்னால கஷ்டப்படும். ஆமா சார். ஆனா இது சுயநலம். உறவுகளை கூட உங்களால தக்க வச்சுக்க முடியல. இவ்வளோ ட்ரெயின் ஆகி வந்த உங்களுக்கே அது முடியலையே. இந்த புள்ள என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. பழைய அப்பாக்கள்ட்ட ஒரு முகம் உண்டு. கண்ணு முன்னால் அவன் கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு வலிக்கும். இந்த அடிபட்டா தான் இவனுக்கு லைஃப் புரியும், அமைதியாக இருப்பாங்க. டோன்ட் பில்ட் அ இமேஜ் ஆன் கிட்ஸ்.